ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து 1 to 2 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தக்காளி. இந்த மாதிரி நல்லாவே பழுத்திருக்கணும் இந்த கலரில். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த முக்கியமான பொருள் புளி தேவைப்படும். புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தக்காளி இந்த மாதிரி 4-5 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே புளியும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த ஆயிலும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி புளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியில் நல்லா தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியோ அல்லது கடாயோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடாக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த கலரில் வரணும். இதை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வெந்தயம் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியில் நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு. இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 minutes ஆகும். இது இன்னமும் ட்ரை ஆகி வரணும், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா முகத்தில் தெரிச்சிடும். இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எப்படியும் ஒரு 15 to 20 minutes ஆகுது கண்டிப்பாக ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ ஃபைனலாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச வெந்தய பொடியும் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டில் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணோம். இப்போ நீங்கள் நடுவில் கூட உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ அவ்வளோதான், சூப்பரான தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் அப் டு 1 to 2 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 month வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.